greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I thank the Lord for giving me this privilege to be here with you during this evening Bible study. இந்த மாலை வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே உங்களோடு கூட இருக்கும்படியான வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I think about 10 years before I used to be coming here regularly for the Bible classes or special meetings. 10 வருடங்களுக்கு முன்பாக நான் அடிக்கடியாக உங்களுடைய சபைக்கு வேதாகம ஆராய்ச்சி கூட்டங்களுக்கும் விசேஷித்த கூட்டங்களுக்கும் நான் வந்திருக்கிறேன். And I could not see many people who were there in those days. I think many have gone to be with the Lord. அந்த நாட்களில் இருந்து அநேகர் இன்றைக்கு இல்லை, அநேகர் கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்திருக்கிறார்கள். Please remember me and my family in your prayers. தயவு செய்து என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கூறுங்கள். Shall we read Acts chapter 20, 17 and 28. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். From Miletus he sent to Ephesus and called for the elders of the assembly. Therefore take heed to yourselves and to all the flock, among which the Holy Spirit has made you overseers, to shepherd the assembly of God, which he purchased with his own blood. அப்போஸ்தலர் 20:17 மிலேத்துவிலிருந்து நான் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அதோடு 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். During his third missionary journey, Paul came to Miletus. தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தின் போது பவுல் மிலேத்துவுக்கு வந்தார். And he is busy in going to Jerusalem. எருசலேமுக்கு போவதிலே அவர் தீவிரமாக இருந்தார். Actually, he wanted to go to Ephesus and talk to the elders of the Ephesian assembly. ஆகவே உள்ளபடியே அவர் அங்கே எபேசுவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மூப்பர்களோடு கூட பேச விரும்பினார். But he did not have the time to go, so he called all the elders of the Ephesian assembly. அவருக்கு அங்கே போக நேரம் இல்லாததுனாலே எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளில் இருக்கக்கூடிய மூப்பர்களையும் அவர் அழைத்தார். And he is giving a farewell message to the elders who have come. அங்கே வந்திருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு ஒரு பிரியா விடையாக ஒரு கடைசியா ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், செய்தி கொடுக்கிறார். And in Acts chapter 20 from verse 18 we see a detailed description about the farewell message Apostle Paul gave to the elders of the Ephesian assembly. ஆவே அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே எபேசு பட்டணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சபைகளின் மூப்பர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரிவு உபசார செய்தியை குறித்து நாம் பார்க்க முடியும், விவரமாக இருக்கிறது. When he was giving the exhortation in verse 28, he says like this. அவர்களுக்கான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது 28வது வசனத்திலே அவர் இப்படி குறிப்பிடுகிறார். He says, therefore take heed to yourselves and to all the flock, then we read to shepherd the assembly of God. அவர் சொல்லுகிறார், உங்களை குறித்தும் அங்கே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மந்தையை குறித்தும் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். And he was talking to the elders. அவர் மூப்பர்களிடத்திலே பேசுகிறார். Then he says that you have the responsibility to shepherd, pastor the assembly of God. அப்போது சொல்லுகிறார், நீங்கள் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஒரு மேய்ப்பனாக இருந்து அவர்களை போஷித்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறீர்கள். Sometimes other people they used to ask us, do you have pastors in your assembly? சில நேரங்களே வெளியே இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்மை பார்த்து கேட்பார்கள், உங்க சபையில பாஸ்டர் இருக்காங்களா? Normally what is our answer? பொதுவாகவே நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? No, we are brethren, we don't have pastor. இல்லங்க, நாங்கெல்லாம் பிரதரன் சபைக்காரங்க, இந்த பாஸ்டர்லாம் நாங்க வச்சுக்கிறது இல்ல. Only for Baptist or Pentecostal people, they have pastor. அந்த பாப்டிஸ்ட் சபைக்காரங்க பெந்தகோஸ்தே சபைக்காரங்களுக்கு தான் பாஸ்டர்லாம் இருக்காங்க. We have only elders or evangelists. எங்களுக்கு மூப்பர்களும் ஊழியக்காரர்களும் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். Here we find Paul was talking to elders and he said
that you have the responsibility to shepherd, to pastor the flock of God. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், மூப்பர்களை அழைத்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நீங்கள் தான் மந்தையை மேய்க்க வேண்டும், அதாவது ஒரு பாஸ்டராக நீங்கள் இருந்து செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். And when we read some of the right things even from our side, நம்முடைய மத்தியிலே கூட ஒரு சில புத்தகங்களை காரியங்களை எல்லாம் எழுதும் போது some people say not all the elders are pastors. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் எல்லா மூப்பர்களும் பாஸ்டர்கள் கிடையாது. But here we find Paul call all the elders of the Ephesian assembly. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளில் இருக்கக்கூடிய எல்லா மூப்பர்களையும் அழைக்கிறார். From Ephesian assembly, one assembly, எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை மூப்பர்களை அழைக்கிறார். and to all the elders who came, he said, Holy Spirit has made you overseers and to shepherd the assembly of God. எல்லா மூப்பர்களுக்கும் தான் அவர் சொல்லுகிறார், தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று So சொல்லுகிறார். all elders are pastors. ஆகவே எல்லா மூப்பர்களும் பாஸ்டர்கள், மேய்ப்பர்கள் தான். Then in the same verse, அதே வசனத்திலே in verse 28 we read, take heed to yourselves and to all the flock among which the Holy Spirit has made you bishops or overseers. அது மாத்திரமல்லாமல் உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். To the elders he said, the Holy Spirit has made you overseers or bishops. ஆகவே மூப்பர்களுக்கு தான் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக பிஷப்பாக வைத்திருக்கிறார் என்று. Some people ask us, do you have bishops? சிலர் நம்ம பார்த்து கேட்கிறான், உங்க சபையில பிஷப் எல்லாம் இருக்காங்களா? No. இல்ல It's only for CSI people. அதெல்லாம் சிஎஸ்ஐ காரங்க தான் Or பிஷப் for வச்சிருப்பாங்க. Lutheran people. அது லுத்தரன் சபைக்காரங்க தான் Or பிஷப் evangelical people. அது இவாஞ்சலிக்கல் Or சபைக்காரங்க Catholic வச்சிருப்பாங்க. people. அவங்க கத்தோலிக்கர்களுக்கு தான் We பிஷப் are brethren, we don't have bishops. நாங்கெல்லாம் பிரதரன் சபைக்காரங்க, எங்களுக்கு பிஷப் எல்லாம் கிடையாதுங்க. So what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? He's talking to the elders. அவர் மூப்பர்களிடத்திலே தான் பேசுகிறார். Then he said, the Holy Spirit has made you overseers. அவர்களிடத்திலே தான் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். So when I say like this, நான் இப்படி சொல்லும் போது some of our people may say, நம்மில் இருக்கிற ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், don't try to establish a doctrine from Acts of the Apostles. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து ஒரு உபதேசத்தை கொண்டு வராதீங்க ஐயா. It should be brought from the epistle. நீங்க உபதேசம் சொல்றதா இருந்தா நிருபங்கள்ல இருந்து சொல்லுங்க. Turn to 1 Peter chapter 5. 1 பேதுரு 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. Where Peter was writing to the believers. பேதுரு அங்கே விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். When he comes to chapter 5, அவர் 5வது அதிகாரத்துக்கு வரும்போது verse 1, முதல் வசனத்துல, the elders who are among you I exhort. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனாய் இருக்கிற நான் சொல்லுகிறது So என்னவென்றால், he says, I am a fellow elder and I am writing now to the elders. அவர் சொல்லுகிறார், நான் உடன் மூப்பனாக இருக்கிறேன், மற்ற மூப்பர்களுக்கு நான் இதை எழுதுகிறேன் என்று What சொல்லுகிறார். he is writing to the elders? அவர் என்னத்தை மூப்பர்களுக்கு எழுதுகிறார்? Verse 2, shepherd the flock of God. 2வது வசனத்தில் எழுதுகிறார், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. So in his epistle, Peter is admonishing the elders to pastor the flock of God. தன்னுடைய நிருபத்திலே பேதுரு மூப்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் மந்தையை மேய்க்க வேண்டும். Then in the next part, he says, serving as overseers. அடுத்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கண்காணிகளாக நீங்கள் சேவை செய்ய வேண்டும். 3வது வசனத்திலே வருகிறது. So to the elders, he says, you are pastors and you are overseers or bishops. ஆகவே மூப்பர்களிடத்திலே தான் சொல்லுகிறார், நீங்கள் மேய்ப்பர்களாக, அதாவது பாஸ்டர்களாக இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் நீங்கள் கண்காணிகளாக பிஷப்பாகவும் இருக்கிறீர்கள். All the elders of this assembly, they are pastors. ஆகவே இந்த சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாரும் பாஸ்டர்கள் தான். They are our overseers or bishops. அவர்கள் நம்முடைய கண்காணிகளாக பிஷப்பாக இருக்கிறார்கள். Then why we are not calling them pastors? அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அவர்களை பாஸ்டர் என்று அழைக்கிறதில்லை? Why we are not calling them, Bishop Luke? அவர்களை ஏன் நாம் லூக் பிஷப் என்று அழைக்கவில்லை? Why we are not calling? ஏன் நாம் அப்படி அழைக்கிறதில்லை?
So when we look into the New Testament, நாம் புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது see 99.9% of the occurrences, the assembly leaders are addressed as elders. 99.9% சபையினுடைய தலைமைத்துவத்தை குறித்து பேசும்போதெல்லாம் மூப்பர்கள் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That is why we are using the term elder. ஆகவே அந்த வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே நாம் மூப்பர்கள் என்கிற வார்த்தை நம்முடைய வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். Why we are not calling our elders as bishops or overseers? நம்முடைய மூப்பர்களை நாம் பிஷப் என்றோ கண்காணி என்றோ பாஸ்டர் என்றோ ஏன் அழைக்கிறதில்லை? Only in one place in the New Testament they are addressed as bishops or overseers. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்திலே தான் அவர்களை பிஷப் என்றும் கண்காணி என்றும் பாஸ்டர் என்றும் அழைக்கிறார்கள். That is in not pastor. கண்காணி பிஷப் என்று வருகிறது ஒரு இடத்துல தான். That is in Philippians 1:1. அது பிலிப்பியர் 1:1. Why we are not calling them pastors? ஏன் அவர்களை நாம் பாஸ்டர் என்று அழைக்கிறதில்லை? Nowhere in the Bible வேதத்திலே எங்கேயுமே இப்படி கிடையாது. the New Testament leaders are addressed, called as pastors. புதிய ஏற்பாட்டிலுடைய சபையின் தலைவர்களை அவர்கள் பாஸ்டர் என்று அழைத்தது கிடையாது. That is why we are not calling them pastors. ஆகவே தான் அவர்களை நாம் பாஸ்டர் என்று அழைக்கிறதில்லை. But our elders are bishops. ஆனால் நம்முடைய மூப்பர்கள் கண்காணிகளாக இருக்கிறார்கள். Our elders are pastors. நம்முடைய மூப்பர்கள் பாஸ்டர்களாக இருக்கிறார்கள். The term pastor and overseer reminding us about the responsibility of the elders of the assembly. ஆகவே அந்த பாஸ்டர் அதாவது மெய்ப்பன் என்கிற வார்த்தையும் பிஷப் கண்காணி என்கிற வார்த்தையும் மூப்பர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை குறிக்கிற வார்த்தைகள். The term elder talks about the maturity of the person. அங்கே மூப்பர் என்று சொல்லும்போது ஒரு நபருடைய முதிர்ச்சியை குறித்து பேசுகிறது. And the term pastor is telling us about the responsibility. அந்த பாஸ்டர் என்கிற வார்த்தை அவருடைய பொறுப்பை குறித்து பேசுகிறது. What are the duties of a shepherd? ஒரு மெய்ப்பனுடைய பொறுப்புகள் என்னென்ன? He has to care for the sheep. அவர் அந்த மந்தையின் மேல் அக்கறையாக இருக்க வேண்டும். On time he has to provide the food for the sheep. சரியான நேரத்துக்கு அந்த ஆட்டுகளுக்கு அவர் அங்கே ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். He has the responsibility to protect the sheep from the enemies. அந்த எதிரிகளிடத்திலிருந்து ஆடுகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. When the sheep disobey, he has the responsibility to punish, discipline the sheep. அந்த ஆடுகள் கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த ஆடுகளை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. So elders have the responsibility to give spiritual food to the believers. ஆகவே மூப்பர்களுக்கான பொறுப்பு என்னவென்று சொன்னால் விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். He has the responsibility to protect the assembly from false teaching. அங்கே கள்ள போதனைகளில் இருந்து சபையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. When the believers make mistake, he has the responsibility to take disciplinary action. அங்கே விசுவாசிகள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு அங்கே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. And elders are the overseers. மூப்பர்கள் தான் கண்காணிகள். In electricity board we have overseers. அங்கே எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல நம்ம கண்காணிப்பு செய்யற சூப்பர்வைசர் இருக்கிறாங்க. We have overseers. அங்க BSNL நமக்கு அங்கே கண்காணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். If you go to PWD or in the railway, civil works, then we have the supervisors, the overseers. ஆகவே அந்த PWD டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது வேற ஏதாவது ரயில்வேல எங்க போனாலும் அங்கே கண்காணிக்க கூடியவர்கள் சூப்பர்வைசர் இருப்பாங்க. All the works are done under their control. ஆகவே அவர்களுடைய ஆளுகைக்கு கீழாக கட்டுப்பாட்டுக்கு கீழாக எல்லா வேலைகளும் நடக்க வேண்டும். Elders are the supervisors who are ruling the assembly. ஆகவே மூப்பர்கள் தான் சபையை ஆளுகை செய்யக்கூடிய கண்காணிகள். Some people say don't use the word ruling the assembly. ஆகவே சிலர் சொல்லுவாங்க அந்த ஆளுகை செய்யறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. Only use the word shepherding the assembly. அவர்கள் மேய்க்கிறவர்கள் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும், ஆளுகை எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. See, elders are shepherds. மூப்பர்கள் மேய்க்கிறவர்கள், மேய்ப்பர்கள் சரிதான். No, they care for the assembly. ஆகவே அவர்கள் சபையின் மேல் அக்கறையா இருக்கிறார்கள். At the same time we have seen elders are overseers or bishops, so they supervise, they rule, they control the activities of the local assembly. அதே நேரத்திலே அவர்கள் கண்காணிகளாக பிஷப்பாக இருக்கிறபடினாலே அவர்கள் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள். அவர்களுடைய ஆளுகைக்கு கீழ்தான் எல்லாம் நடக்கிறது. So we have elders.
ஆகவே நமக்கு மூப்பர்கள் இருக்கிறார்கள். And it is not one elder. அது ஒரு மூப்பர் கிடையாது. An assembly should be governed by more than one elder. ஒரு சபையிலே ஒன்றுக்கும் அதிகமான மூப்பர்கள் இருக்க வேண்டும். How many elders? எத்தனை மூப்பர்கள்? It should be according to the size of the assembly. ஒரு சபை எவ்வளவு பெருசோ, எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்களோ அதற்கேற்ற விதத்திலே மூப்பர்கள் எண்ணிக்கை Who இருக்கு. should appoint the elders? யார் அந்த மூப்பர்களை நியமிக்க வேண்டும்? Acts 20:28 we have seen that it is the duty of the Holy Spirit. அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 நாம் வாசிக்கிறோம், அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. And the assembly only should recognize the Holy Spirit appointed elders. பரிசுத்த ஆவியானவர் எந்த மூப்பர்களை நியமித்திருக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிக்க வேண்டிய, கண்டுபிடிக்க வேண்டிய வேலைதான் சபைக்கு. Maybe 10 years back, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி when I was here, நான் இங்கே வந்தபோது in one special meeting, ஒரு விசேஷித்த கூட்டத்திலே I gave a message on this topic. இந்த தலைப்பிலே நான் ஒரு செய்தி கொடுத்தேன். Elders, மூப்பர்கள், pastors, பாஸ்டர்கள், bishops, பிஷப்புகள், who are they? இவங்கெல்லாம் யாரு? What are their responsibilities? அவர்களுடைய பொறுப்புகள் என்னென்ன? So I gave a detailed description about the responsibilities of the elders of the assembly. ஆகவே சபையிலே மூப்பர்களுடைய பொறுப்புகள், கடமைகள் என்னென்ன என்பதை குறித்து நான் விவரமான ஒரு செய்தி கொடுத்தேன். But today, ஆனால் இன்னைக்கு what I have given is an introduction. நான் இன்றைக்கு சொன்ன காரியம் ஒரு முன்னுரை மாத்திரமே. So what I want to tell today is the responsibility of the believers towards the elders of the assembly. இங்கே சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை பொறுத்த மட்டிலே விசுவாசிகளுடைய பொறுப்பு என்னென்ன என்பதை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். So you may have 3, 4, 5 elders here. இங்கே ஒருவேளை 3, 4 அல்லது 5 மூப்பர்கள் இருப்பீர்கள். They were appointed by the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே They நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். were recognized by the local assembly. அவர்கள் ஸ்தல சபையினாலே அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். When they do the ministry here, in this assembly, what are your responsibilities? ஆகவே இவர்கள் இந்த சபையிலே அவர்களுடைய ஊழியத்தை செய்யும் போது விசுவாசிகளுடைய பொறுப்புகள் என்னென்ன? So that is what I want to tell today, அதைத்தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். which I did not tell that time. இதை நான் அன்னைக்கு சொல்லல. I don't know how many of you remember what we discussed in the past. 10 வருஷம் முன்னாடி நான் என்ன சொன்னேன்னு உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. But I think still I have those audios in my ஆனா collection. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்ப நம்ம ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணோம். அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். 1 Thessalonians 1 தெசலோனிக்கேயர் chapter 5 verse 12. 5வது அதிகாரம் 12வது வசனம். And we urge you, brethren, to recognize those who labor among you and are over you in the Lord and admonish you. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. So what is the first responsibility we see here? இங்கே நாம் பார்க்கிற முதலாவது பொறுப்பு என்ன? Paul is reminding the Thessalonian believers to recognize those who labor among them. ஆகவே பவுல் தெசலோனிக்கே விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், உங்கள் மத்தியிலே பிரயாசப்படுகிறவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். As you come here in the Rayapuram Brethren Assembly, you have the responsibility to recognize those who are laboring among you. ஆகவே நீங்கள் ராயபுரம் சபைக்கு வரும்போது உங்கள் மத்தியிலே பிரயாசப்பட்டு இருக்கிற ஊழியம் செய்கிற இந்த மூப்பர்களை நீங்கள் அங்கீகரித்து மதிக்க வேண்டும். Believers should know who are the elders of this assembly. விசுவாசிகளுக்கு சபையிலே மூப்பர்கள் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். When I go to some assemblies, சில சபைகளுக்கு நான் போகும்போது some people they boast and say that we don't have any elders. சிலர் சொல்றாங்க, அவங்க பெருமையா சொல்றாங்க, எங்க சபையில மூப்பர் எல்லாம் கிடையாதுங்க. So as a pride they say, no, we don't have any elders. எங்க சபையில மூப்பர் இல்லன்றத அவங்க ரொம்ப பெருமையா சொல்றாங்க. Together maintain this assembly. நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே சபையை நடத்திட்டு போறோம்ன்றாங்க. We all are brothers. நாங்க எல்லாருமே சகோதரர்கள். And equality in the assembly. சபையிலே நாங்கள் அங்கே சமநிலையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். So there is no superior or inferiority in the assembly. எங்க சபையில ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே இந்த பேச்சே கிடையாது. See, democracy is in Tamil Nadu and in India. ஆகவே தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஜனநாயகம் இருப்பது நல்லதுதான். By the people, for the people and of the people. ஜனங்களுக்காக, ஜனங்களால், ஜனங்கள் மூலமாக, அதெல்லாம் சரிதான். That is our governmental system. இது நம்முடைய அரசாங்க முறைமை. That is not the system
we have in the assembly. ஆனால் சபையிலே ஜனநாயகம் கிடையாது. The assembly should be ruled by the elders of the assembly. சபையானது மூப்பர்களாலே வழிநடத்தப்பட வேண்டும், அவர்களால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். Some assembly, the decisions are taken by all the believers, சில சபைகளிலே தீர்மானங்கள் எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து எடுக்கிறார்கள். including brothers and sisters. They will come and they take decisions. சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் கூடி வந்து பேசி தீர்மானம் எடுக்கிறாங்க. And in some assembly, they are somewhat strict. Only the male believers. சில சபைகளிலே கொஞ்சம் கூட அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, வெறும் ஆண்கள் மட்டும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் எடுக்கிறாங்க. That is not the form of assembly government. ஆனால் சபையினுடைய ஆளுகை இப்படி இருக்க கூடாது. The spiritual decisions of the assembly should be taken by the elders of the local assembly. சபையினுடைய ஆவிக்குரிய தீர்மானங்கள் எல்லாம் ஸ்தல சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களால் எடுக்கப்பட So வேண்டும். the believers, they have the responsibility to recognize the Holy Spirit appointed elders of their assembly. ஆகவே ஸ்தல சபையிலே பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மூப்பர்களை அங்கீகரிக்க வேண்டியது விசுவாசிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. And all of you should know who are the elders of your assembly. உங்க சபையிலே மூப்பர்கள் யார் யார் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். Number 2, இரண்டாவது குறிப்பு verse 13. 13வது வசனம். 1 Thessalonians 5:13. 1 தெசலோனிக்கேயர் 5:13. And to esteem them very highly in love for their work's sake, be at peace among yourselves. அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். So not only to recognize them, Paul is telling you have the responsibility to respect them. அவர்களை நீங்கள் அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல, அவர்களை நீங்கள் மதிக்கவும் வேண்டும். அந்த வார்த்தை 12வது வசனத்துல வருது தமிழ்ல. Some translation we read, you need to honor them very highly. ஆகவே ஒரு சில மொழிபெயர்ப்புகளிலே அவர்களை மிகவும் அதிகமான கனத்துக்குரியவர்களாக நடத்த வேண்டும் என்று வருகிறது. They are not the ordinary people. அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. They are the people the Holy Spirit specially selected and gave a gift to be the elders of the local assembly. பரிசுத்த ஆவியானவர் பிரத்யேகமாக அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கான வரங்களை கொடுத்து ஸ்தல சபையிலே மூப்பர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். You have the responsibility to respect them. அவர்களை நாம் மதிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. And you have to esteem them very highly. அவர்களை மிகவும் கனத்துக்குரியவர்களாக எண்ண வேண்டும். And he says, be at peace among yourselves. அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். That means don't fight with the elders. அப்படி என்றால் மூப்பர்களோடு சண்டை போடக்கூடாது. Don't go and argue with the elders. அவர்களோடு போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. They have been given the responsibility by the Holy Spirit. And when they do the responsibility, you don't have the right to go and argue with them. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவராலே இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நியமித்திருக்கும் போது அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ண உங்களுக்கு உரிமை இல்லை. Do we recognize our elders? நம்முடைய மூப்பர்களை நாம் அங்கீகரிக்கிறோமா? Do we respect our elders? நம்முடைய மூப்பர்களை நாம் மதிக்கிறோமா? May God help us to examine ourselves. நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Thirdly, மூன்றாவதாக Hebrews chapter 13, எபிரேயர் 13வது அதிகாரம் verse 7. 7வது வசனம். There we read like this. அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். Remember those who rule over you, who have spoken the word of God to you, whose faith follow, considering the outcome of their conduct. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Now he is writing to the Hebrew Christians. இங்கே அவர் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். One generation have gone. ஒரு தலைமுறை கடந்து போய்விட்டது. Now the writer is telling to the readers, you remember those who ruled you in the past. அங்கே எழுத்தாளர் படிக்கிறவர்களிடத்திலே சொல்லுகிறார், கடந்த காலத்திலே உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். They had spoken the word of God to you. அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். You need to follow their faith. நீங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். Considering the outcome
outcome of their conduct. அவர்களுடைய நடத்தையினுடைய விளைவை நினைத்து நீங்கள் இதை செய்ய வேண்டும். So in your sight they lived. ஆகவே In your presence they lived. உங்களுடைய பிரசன்னத்திலே உங்கள் பார்வையிலே தான் அவர்கள் You இருந்தார்கள். have seen their lives. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். They work harder than you. அவர்கள் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார்கள். Preached and taught the word of God to you. அவர்கள் தேவனுடைய வசனத்தை போதித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். You have seen their lifestyle. அவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். And you have seen the end of their life. அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். Till their end they were faithful to the Lord. கடைசி வரைக்குமாக அவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். You had some elders here. உங்கள் மத்தியிலே ஒரு சில மூப்பர்கள் முன்னாடி இருந்தார்கள் அல்லவா? Last time when I came, some people were here. நான் போன முறை வந்தபோது ஒரு சில மூத்தவர்கள் இங்கே இருந்தார்கள். You have to remember them. அவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். How they served in your midst. அவர்கள் எப்படி உங்கள் மத்தியிலே ஊழியம் How செய்தார்கள். they preached the word of God. அவர்கள் எப்படி கர்த்தருடைய வசனத்தை How they போதித்தார்கள். taught the scriptures. அவர்கள் எப்படி தேவ வசனத்தை கற்றுக் How கொடுத்தார்கள். they were examples to you. அவர்கள் எப்படி உங்களுக்கு முன்மாதிரிகளாக இருந்தார்கள். And how they lived faithful until their end. அவர்களுடைய வாழ்நாள் கடைசி வரைக்குமாக எப்படி உண்மையுள்ளவர்களாக அவர்கள் ஜீவித்தார்கள். When you remember them, அவர்களை நீங்கள் நினைத்து பார்க்கும்போது you have the responsibility to follow their lifestyle. அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. So we need to recognize the elders. ஆகவே மூப்பர்களை நாம் அங்கீகரிக்க We வேண்டும். need to respect the elders. அவர்களை நாம் மதிக்க வேண்டும். And we need to follow the lifestyle of the elders. அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்ற வேண்டும். So here in verse 7 we find whose faith follow. அங்கு 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். In some translation you imitate their faith. ஒரு சில மொழிபெயர்ப்பிலே அவர்களுடைய விசுவாசத்தை அப்படியே பிரதிபலித்து காண்பீங்கள் என்று The வருகிறது. Greek word that is used there is me, me, omai. அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை மீ மே ஓமாய் என்கிற வார்த்தை. From that word we have the word mimicry. அந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த மிமிக்ரி என்கிற அந்த வார்த்தை வருகிறது. Me, me, omai. From that word we have the English word mimicry. மீ மே ஓமாய் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில வார்த்தையாக இந்த மிமிக்ரி வருகிறது. When you studied in the schools or colleges, you see, when in the TV we see the people, they are imitating the actions or the speaking style of some other people. ஆவே நம்ம பள்ளிக்கூடத்துல கலை நிகழ்ச்சிகள்ல கல்லூரியிலாம் நம்ம பார்த்திருப்போம், டிவில கூட பார்த்திருப்போம். சில பேர் வந்து மிமிக்ரி பண்ணுவாங்க, ஒருத்தர் பேசுற மாதிரி இவங்களும் பேசி காட்டுவாங்க. So when we see the lifestyle of our elders, ஆகவே நம்முடைய மூப்பர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் பார்க்கும்போது we have the responsibility to imitate. We need to follow the way in which they live in the presence of us. நம் மத்தியிலே நம்முடைய பார்வையிலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். So here we have a lesson for the elders also. ஆகவே இங்கே மூப்பர்களுக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. They should be very careful. அவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because believers are exhorted to imitate the elders. ஏனென்றால் விசுவாசிகளுக்கு என்ன புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மூப்பர்களை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். So in their dress they should be example. ஆகவே அவர்களுடைய உடையிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். In the dress of their wives they should be example. அவர்களுடைய மனைவியினுடைய உடையிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். In the dress of their children they should be example. அவர்களுடைய பிள்ளைகளுடைய உடையிலே அவர்கள் அங்கே முன்மாதிரிகளாக இருக்க The way in which they speak they should be example. அவர்கள் பேசக்கூடிய விதத்திலே அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்க The வேண்டும். way in which they react they should be example. ஒரு காரியம் நடக்கும்போது பதிலுக்கு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதுல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். Very careful because 4 or 5 elders but 100, 150, 200 believers are looking at them. அங்கே அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மூப்பர்கள் 4-5 பேர் தான், ஆனால் 100, 150, 200 விசுவாசிகள் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். So we see here the believers have the responsibility to imitate, to follow the lifestyle, the faith, practice of the elders of the earth. ஆகவே இங்கே நாம் பார்க்கிற குறிப்பு என்னவென்று சொன்னால், விசுவாசிகளுக்கான பொறுப்பு என்னவென்றால் மூப்பர்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் பிரதிபலித்து அவர்களை பின்பற்ற வேண்டும். Number 4, 4வது காரியம் verse 17, Hebrews 13:17. எபிரேயர் 13:17. Obey those who rule over you and be submissive to them. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால்
வாசிக்கிறோம், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். So you need to obey the elders, ஆகவே நாம் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். and you need to be submissive to the elders of the local assembly. தல சபையினுடைய மூப்பர்களுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். So when elders take the decisions, மூப்பர்கள் தீர்மானங்களை எடுக்கும் போது it is the responsibility of the believers to follow those instructions. அந்த ஆலோசனைகளை தீர்மானங்களை பின்பற்ற வேண்டியது விசுவாசிகளுடைய கடமையாக You இருக்கிறது. need to be submissive to the elders of the assembly. நாம் தல சபையினுடைய மூப்பர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். You know, in 1 Peter chapter 5, 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே we see the similar exhortation. நாம் இதே விதமான அறிவுரைகளை நாம் பார்க்கிறோம். After giving exhortation to the elders, he was writing to the youngsters. அவரின் மூப்பர்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்த பிற்பாடு இளைஞர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். Verse 5, likewise you younger people, submit yourselves to your elders. 5வது வசனம், அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். So we have the responsibility to obey and be submissive to the elders of the assembly. ஆகவே சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. And the reason is they watch out for your soul. ஏனென்று சொன்னால் காரணம் அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். And the fifth responsibility, 5வது பொறுப்பு விசுவாசிகளுக்கு that we என்னவென்றால், find in the same verse 17, அதே 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், let them do with joy and not with grief, for that would be unprofitable for you. அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி சந்தோஷம் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. See, there we find another responsibility. இங்க இன்னொரு பொறுப்பை நாம் பார்க்கிறோம். The members of the assembly, சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், believers of the assembly should behave in such a way that the elders would be able to do their responsibility with joy, not with grief. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், மூப்பர்கள் அவர்களுடைய வேலையை சந்தோஷத்தோடு செய்யும்படி, துக்கமாக அல்ல சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய அளவிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். Some assembly we find some people always fighting with the elders. சில சபைகளிலே சிலர் எப்போதும் மூப்பர்களோடு சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். Deacons fight with the elders. உதவிக்காரர்கள் மூப்பர்களோடு சண்டை போடுவார். Evangelists fight with the elders. ஊழியக்காரர் மூப்பர்களோடு சண்டை போடுவார். Prospective elders, he want to be elder, so he fight with the elders. மூப்பர் ஆக போறவர் அல்லது மூப்பராக விரும்புகிறவர் மூப்பர்களோடு சண்டை போடுவார். Assembly sisters, they fight with the elders. சில சபைகளிலே சகோதரிகள் மூப்பர்களோடு சண்டை போடுவார்கள். Creating problem for the elders. எப்போதுமே மூப்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். Here the exhortation is that you don't do that. இங்கே இருக்கக்கூடிய புத்திமதி என்னவென்றால், நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். You should behave in such a way in the assembly that the elders may do their responsibility with joy, not with grief. நீங்கள் சபையிலே நடந்து கொள்ளக்கூடிய விதமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், மூப்பர்கள் சந்தோஷமாய் அவர்களுடைய வேலை செய்ய வேண்டும், துக்கத்தோடு அல்ல. Then he says, for that would be unprofitable to you. அதற்கப்புறமாக அவர் சொல்லுகிறார், அப்படி அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. Don't play with the elders. ஆகவே மூப்பர்களோடு நாம் விளையாடக்கூடாது. They are appointed by the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நியமிக்கப்பட்டவர்கள். Jesus Christ is the great shepherd. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அங்கே பிரதான மேய்ப்பன். He is the good shepherd who gave life for the sheep. அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். The chief shepherd who is going to come. அவர்தான் பிரதான மேய்ப்பனாக இருந்து வரப்போகிறார். But at present, ஆனால் தற்போது great shepherd. இவர்தான் அங்கே பெரிய மேய்ப்பர். He is the resurrected shepherd. அவர்தான் உயிர்த்தெழுந்த மேய்ப்பர். He is the main, overseer of the assembly. சபையை பிரதானமாய் கண்காணிக்க கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். And the elders are the under shepherd. அவருக்கு கீழாக கண்காணிகளாக மூப்பர்கள் இருக்கிறார்கள். On behalf of Jesus Christ, they are doing the ministry in the assembly. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் சபையிலே ஊழியங்களை செய்கிறார்கள். So if you unnecessarily make problem with the elders, definitely you will receive the consequence. ஆகவே அனாவசியமாக தேவையில்லாமல் நாம் மூப்பர்களோடு பிரச்சனை செய்வோம் என்று சொன்னால் அதற்கான பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். Bible says that our God is a consuming fire. வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். This is the period of grace. இது கிருபையின் காலகட்டம்.
That is why we are surviving. ஆகவே தான் நாம் எல்லாம் அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். You know what happened to the people who argued with Moses? மோசேயோடு கூட தர்க்கம் பண்ணினவர்களுக்கு என்ன நேரிட்டது தெரியுமா? If God would do in such a manner, we won't be here. ஆண்டவர் அப்படித்தான் நம்மையும் இன்றைக்கு கையாளுவார் என்றால் இன்னைக்கு நம்மள இருக்க மாட்டோம். What God did to Ananias and Sapphira, ஆண்டவர் அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் என்ன செய்தார் தெரியுமா? God would do in such a manner, nobody will be here in this assembly. ஆண்டவர் அப்படித்தான் நம்ம எல்லாம் இன்றைக்கு கையாளுவார் என்று சொன்னால் நம்ம சபையில யாருமே இருக்க மாட்டாங்க. He is showing His grace. ஆனால் அவர் கிருபையாய் நடந்து கொள்கிறார். Wants us to repent from our mistake. நம்முடைய குற்றங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையோடு இருக்கிறார். Maybe that is why after 10 years God brought me here to talk to you. ஆகவே தான் 10 வருடங்களுக்கு பிற்பாடு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். You recognize your elders. உங்களுடைய மூப்பர்களை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? You respect your elders. உங்களுடைய மூப்பர்களை நீங்கள் மதிக்கிறீர்களா? You imitate, follow your elders. உங்களுடைய மூப்பர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? You obey and be submissive to your elders. நீங்கள் உங்களுடைய மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறீர்களா? Do you behave in such a manner that the elders may do their responsibility with joy? மூப்பர்கள் சந்தோஷமாக ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா? So if any issue is there, if you have any failures in your life in relation to your responsibility to the elders of the assembly, confess your mistake, be right with the elders and be right with the Lord. ஆகவே இந்த காரியங்களிலே நாம் ஏதாவது தவறி இருப்போம் என்று சொன்னால் நாம் அதை சரி செய்து ஆண்டவரோடு மூப்பர்களோடு காரியங்களை சரி செய்து நாம் முன்னேறி போக வேண்டும். Number 6, ஆறாவது காரியம், we need to pray for the elders. நாம் மூப்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Verse 18, 18வது வசனம், Hebrews 13:18, pray for us. ஆகவே 13:18 எபிரேயர் நிருபத்திலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். So the writer is asking the believers to pray for them. ஆகவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள் என்று அந்த எழுத்தாளர் விசுவாசிகளுக்கு விண்ணப்பம் வைக்கிறார். The assembly believers have the responsibility to pray for the elders. ஆகவே மூப்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் சபை விசுவாசிகளுக்கு இருக்கிறது. We know that Paul, was staying with Ephesian believers and he used to teach them the word of God. நமக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய விசுவாசிகளோடு கூட தங்கி இருந்து அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிப்பார். Ephesians chapter 6 verse 18 he says, எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம், praying always with all prayer and supplication in the spirit. Then he says, and for me, that utterance may be given to me, that I may open my mouth boldly to make known the mystery of the gospel, for which I am an ambassador in chains, that in it I may speak boldly as I ought to speak. Ephesians chapter 6, 18 and 19. எபேசியர் 6வது அதிகாரம் 18-19. ஆயினாய் எவமனியன் அதன் பக்கத்தில் சென்ற மாநிலத்துக்கு சரியா பிரசித்தனாக பாடுபோது தேர்தலுக்கு தேசித்தபோது சுவிசேஷத்துக்காக சரியாக சகாவியாதித்தான் அறிவித்து பேச முடியும் பேசிப்பாய் பேசத்தக்கதாக. We know Paul was a man of prayer. பாருங்கள், பவுல் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். The first comment about Paul we read in the Bible is that he is praying. பவுலை குறித்து நாம் வாசிக்கக்கூடிய முதலாவது காரியம் வேதத்தில் என்னவென்றால் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். That is what Christ said to Ananias when he sent Ananias to Paul. He is praying. ஆகவே அனனியாவினிடத்தில் 2 முறை அதுதான் சொல்லப்பட்டது, நீ போகும்போது அவன் ஜெபித்துக் கொண்டிருப்பான். And that prayer life he continued throughout. பவுலுடைய அந்த ஜெப வாழ்க்கையை அவர் தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருந்தார். He was a man of prayer. அவர் ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். It is not a one-day prayer. அது ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறது கிடையாது. K.C. Johnson said, pray for me. கேசி ஜான்சன் சொன்னார், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. This night you may pray. இன்னைக்கு ராத்திரி நீங்க ஒருவேளை எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க. Maybe. ஒருவேளை A brother came from Kerala. பண்ணா பண்ணுவீங்க. கேரளால இருந்து வந்தாரு, He preached the word of God. வசனத்தை போதிச்சாரு. So at least today you may pray. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணா பண்ணுவீங்க. Or some people may pray tomorrow. ஒரு சிலர் நாளைக்கு கூட பண்ணுவீங்க. Then khada ho gaya. அதுக்கப்புறமா கதை முடிஞ்சது. You read Paul's epistles. பவுலுடைய நிருபங்களை வாசிங்க. In Colossians he says, since the day we heard it, we have been praying for you. கொலோசியர்லே அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் கேள்விப்பட்ட நாள் முதற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள்.
And when he prayed, he was not praying for himself. அவர் ஜெபித்த போது அவர் தனக்காக மாத்திரம் ஜெபிக்கவில்லை, He prayed for others. அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்தார். Very few prayer we find Paul makes for himself. பவுலுடைய ஜெபத்தை எல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு சில ஜெபம் மட்டும்தான் அவர் தனக்குன்னு பண்ணிக்கிறது. The epistles we find now he was praying for others. ஆனால் அந்த நிருபங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது அவர் மற்றவர்களுக்காகவே ஜெபித்தார். What was the content of the prayer? அவருடைய ஜெபத்தினுடைய சாராம்சம் என்ன? When he prayed for others, he did not pray for the material things or physical things. அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய பொருளாதாரத்துக்காகவோ உலக பிரகாரமான சரீரம் பிரகாரமான காரியங்களுக்காகவோ ஜெபிக்கவில்லை. Take time to read all the prayers stated by Paul in the prison epistle. அந்த சிறைச்சாலை நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த எல்லா ஜெபங்களையும் எடுத்து பார்ப்பதற்கு நேரம் எடுத்து கவனியுங்கள். When he prayed for others, he prayed for their spiritual needs. அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபித்தார். So as believers, we need to be the people of prayer. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்க We have வேண்டும். the responsibility to pray. நாம் ஜெபிக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். And in chapter 6, Paul is asking the Ephesian believers, as a servant of God, he needs their prayers. அங்கே 6வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய விசுவாசிகளிடத்திலே கேட்கிறார், ஒரு ஊழியக்காரன் என்கிற நிலைமையிலே எனக்கு உங்களுடைய ஜெபம் அவசியம். So as the members of the local assembly, you have the responsibility to pray for the elders who are laboring among you. ஆகவே ஸ்தல சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்று சொன்னால், உங்கள் மத்தியிலே பிரயாசப்படுகிற மூப்பர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். To preach the word of God, they need your prayer help. தேவ வசனத்தை போதிப்பதற்கு அவர்களுக்கு உங்களுடைய ஜெபம் தேவை. Your prayers are needed for their teaching ministry. அவர்களுடைய போதிக்கிற ஊழியத்துக்கு உங்களுடைய ஜெபம் அவசியம். Your prayers are needed for their counseling ministry. அவர்களுடைய ஆலோசனை சொல்லுகிற ஊழியத்துக்கு உங்களுடைய ஜெபம் அவசியம். Your prayers are needed for their disciplining ministry. அவர்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஊழியத்துக்காக உங்களுடைய ஜெபம் அவசியம். So believers have the responsibility to pray for the elders. ஆகவே மூப்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு விசுவாசிகளுக்கு இருக்கிறது. So recognize your elders. ஆகவே மூப்பர்களை அங்கீகரிக்க வேண்டும், Respect your elders. மூப்பர்களை மதிக்க வேண்டும், Imitate your elders. மூப்பர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும், Obey your elders. மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், Submissive to your elders. மூப்பர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். Behave in such a way that they should be able to do their responsibility in joy. மூப்பர்கள் அவர்களுடைய வேலைகளை சந்தோஷமாக செய்யக்கூடிய நிலைமையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். And pray for the elders. மூப்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். When was the last time you prayed for your elder? கடைசியா எப்போது உங்களுடைய மூப்பர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள்? You have a time of prayer? உங்களுக்கு ஜெப நேரம் என்று ஒன்று இருக்கிறதா? You have family prayers? குடும்ப ஜெப நேரம் இருக்கிறதா? You have personal individual prayers? தனிப்பட்ட ஜெபிக்கக்கூடிய நேரம் இருக்கிறதா? Normally people are very busy. பொதுவாகவே மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பிஸியா இருக்காங்க. No time to pray. ஜெபம் பண்ணலாம் நேரம் இல்ல. Whenever we have time, we have the duty to do like this. நேரம் இருக்கும் போதெல்லாம் நாம் போனை பார்த்து கொண்டிருக்கத்தான் நமக்கு சரியாக இருக்கிறது. Previously the people were with the remote. அந்த நாட்கள்ல முன்னாடி எல்லாம் இந்த ரிமோட்டை வச்சு அமைக்கிட்டு இருந்தாங்க. The people are with the mobile. இப்ப மொபைல் போனை வச்சிட்டு இருக்காங்க. No time to pray. ஜெபம் பண்றதுக்கு யாருக்கும் நேரம் இல்ல. And even if you pray, ஜெபம் பண்ணா கூட அப்படியே பண்ணிட்டாலும், Lord bless my wife. ஆண்டவரே என் மனைவியை ஆசீர்வதித்தருளும், Lord bless my husband. என்னுடைய புருஷனை ஆசீர்வதித்தருளும், My children. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், Sometimes my parents. சில நேரத்திலே என்னுடைய பெற்றோரை ஆசீர்வதித்தருளும். Then where is time to pray for the elders? அப்புறம் மூப்பர்களுக்காக ஜெபம் பண்ண நேரம் எங்க இருக்கு? Do you have the habit of praying for the elders? மூப்பர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have the habit of praying for the evangelists laboring from this assembly? இந்த சபையிலிருந்து ஊழியம் செய்கிற ஊழியருக்காக ஜெபிக்கிற நேரம் இருக்கிறதா? Do you have the habit of praying for the Bible teachers who are teaching the word of God here? இந்த சபையிலே வேத வசனத்தை போதிக்கிற வேதாகம போதகர்களுக்காக ஜெபிக்கிற நேரம் இருக்கிறதா? Do you have the habit of praying for the deacons serving here in this assembly? இந்த சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்காரர்களுக்காக ஜெபிக்க நேரம் இருக்கிறதா? Do you have the habit of praying for each family of this assembly? இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have the habit of praying for each individual of this assembly? இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்காக ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு இருக்கிறதா?
You need to make a list of all the members of our assembly. நம்முடைய சபையின் ஆட்கள் எல்லாரை குறித்த ஒரு பட்டியலை நாம் எடுக்க வேண்டும். Make sure that in a week you pray for all the believers of your assembly. ஒரு வாரத்துல ஒரு தடவையாக உங்கள் சபை விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறதை உறுதி செய்ய வேண்டும். And here our point is praying for the elders of the assembly. இங்கே நம்முடைய குறிப்பு என்னவென்று சொன்னால் சபையினுடைய மூப்பர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். One more thing. இன்னும் ஒரு காரியம். Lastly, seventh one. கடைசியாக 7வது குறிப்பு. We have the responsibility to support the elders. நம்முடைய மூப்பர்களுக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. This is not something that is not in brethren assembly. இது நம்முடைய சகோதர சபைகளிலே இல்லாத ஒரு காரியம். Supporting the elders of the assembly. சபை மூப்பர்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருப்பது. We support the Bible teachers. நாம் நம்முடைய வேதாகம போதகர்களுக்கு நாம் அங்கே உறுதுணையாக இருக்கிறோம். Some Bible teachers when they come and teach, sometimes we give a gift. ஆகவே ஒரு சில வேதாகம போதகர்கள் வந்து போதிக்கும் போது அவர்களுக்கு நாம் ஒரு சில பரிசு பொருட்களை கொடுக்கிறோம். We give from the assembly. சபையிலிருந்து ஒரு காணிக்கை கொடுக்கிறோம். The individual believers also may give. தனிப்பட்ட நிலைமையில விசுவாசிகளும் அங்க காணிக்கை கொடுப்பாங்க. We support the evangelists. ஆகவே ஊழியக்காரங்களுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கிறோம். Evangelist of this assembly and other assembly. இந்த சபையில இருக்கிற ஊழியருக்கும் வெளியே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கும் நம்ம ஒரு சில சப்போர்ட் காணிக்கை கொடுக்கிறோம். That we do with the assembly money and our personal money. நம்முடைய சபை பணத்திலேயே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், தனிப்பட்ட பணத்தை வச்சு சப்போர்ட் பண்றோம். Sad to say that the brethren assemblies, they fail to support the elders who are laboring among the assembly. ஆனால் மிகவும் துக்கமான காரியம் என்னவென்று சொன்னால் சகோதர சபைகளிலே நம் மத்தியிலே பிரயாசப்படுகிற மூப்பர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும், அதாவது பொருளாதார ரீதியிலே உதவிகளை நாம் செய்கிறதே இல்லை. Nowhere it is taught. எங்கேயுமே யாரும் கத்துக் கொடுக்கவும் இல்லை. You know the reason? காரணம் என்ன தெரியுமா? When the brethren movement started, அங்கே பிரதரன் சபை அங்கே ஆரம்பித்து வந்தபோது most of the elders were the educated ones who are having secular job. அநேக மூப்பர்கள் அவர்கள் எல்லாம் படித்தவர்களாக இருந்தார்கள். உலக பிரகாரமான வேலை அவர்களுக்கு இருந்தது. They used to get regular salary. அவர்களுக்கு மாதாந்திர சம்பளம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. So they didn't teach that they should be supported. ஆகவே மூப்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று அவங்களே முதல்ல போதிக்கல. When we look into the Bible, ஆனால் வேதத்தில் teaching that elders should be supported. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும்போது மூப்பர்களுக்கு இப்படிப்பட்ட பொருளாதார உதவிகள் செய்ய வேண்டும் என்று தெளிவான போதனை இருக்கிறது. 1 Timothy 5:17. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். Let the elders who rule well be counted worthy of double honor, especially those who labor in the word and doctrine. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். Verse 18. 18வது வசனம். The scripture says, you shall not muzzle an ox while it treads out the grain, and the laborer is worthy of his wages. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. So this is a quotation from the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மேற்கோள் காட்டுதல். And we know that in 1 Corinthians 9, Paul is quoting this verse and say that, does God talk about the ox? ஆகவே 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே ஆண்டவர் இங்கே அந்த மாட்டை குறித்து பேசுகிறாரா? So there, when Paul was talking about supporting the evangelists, he said those who preach the gospel must live by the gospel. ஆகவே அங்கே ஊழியக்காரர்களை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்துக்கு ஏற்றபடியாக வாழ வேண்டும். So to teach that, Paul was quoting the same verse. ஆகவே இதை போதிப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். Now in relation to the elders of the assembly, இப்போது சபையினுடைய மூப்பர்களை குறித்து அவர் பேசும்போது same verse is quoted, and he talks about the responsibility of the assembly to support the elders. இதே வார்த்தை அவர் பேசுகிறார், மூப்பர்களுக்கு உறுதுணையாக காணிக்கை கொடுத்து பொருளாதார ரீதியிலே நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே போதிக்கிறார். If an elder is rich and he says no, don't it. ஒரு மூப்பர் அவரு கொஞ்சம் பணக்காரரா இருக்கிறாரு, எனக்கு காசெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாருன்னா அவருக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, பரவாயில்ல. But one who is laboring in our assembly, ஆனால் and he is very financially very weak, he suffers because of the lack of money, then it is the responsibility of the assembly and the responsibility of the believers to support him. ஆனால் ஒரு மூப்பர் பிரயாசப்படுகிறார், நம் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு காசு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறார் என்று சொன்னால்
அவருக்கு சபையும் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் பொருளாதார ரீதியிலே உதவி செய்ய வேண்டும். And those who labor in relation to the assembly, that should be their full-time ministry. அங்கே சபையிலே பிரயாசப்படுகிறார்கள் என்று சொல்லும் போது அதுதான் முழு நேரமாக அவர்கள் செய்ய வேண்டியவர்களா இருக்க வேண்டும். And they do the secular job, அவங்க உலக பிரகாரமான வேலையும் செய்யலாம். as Paul did, பவுல் செய்தது போல then making work. அவர்கள் அங்கே கூடார வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். An elder of the assembly, he may do a secular job, ஒரு சபையினுடைய மூப்பர் அவர் ஒருவேளை ஒரு உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டிருக்கலாம். but more than his secular job, his prime job should be in relation to the assembly. ஆனால் அதை காட்டிலும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரதான வேலை, அடிப்படை வேலை சபையிலே அவர் படுகிற பிரயாசம்தான். Today for God, which is more precious? இன்றைக்கு ஆண்டவரை பொறுத்த மட்டிலே எது மிகவும் விலையேறப்பெற்றது? Today assembly is more precious. இன்றைக்கு சபைதான் மிகவும் விலையேறப்பெற்றது. The assembly was purchased with the precious blood of his son. ஆங்கே சபையை அவர் தன்னுடைய குமாரனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே வாங்கி இருக்கிறார். Do you think that God will give the responsibility of taking care of the assembly who does not have time to deal with the assembly? சபைக்கு ஏற்ற நேரத்தை கொடுக்க முடியாத ஒரு நபருக்கு ஆண்டவர் சபையை நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுப்பார் என்று நினைக்கிறீர்களா? So all the elders of the assembly who were appointed by the Holy Spirit, they should recognize that this is the great responsibility God has given to me, and maximum you have to labor in relation to the assembly. ஆகவே பரிசுத்த ஆவியானவராலே மூப்பராக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லாரும் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு, மிக முக்கியமான பொறுப்பு. இதற்குத்தான் என்னுடைய பிரதானமான முக்கியமான எல்லா நேரத்தையும் நான் கொடுப்பேன் என்கிற தீர்மானத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். And as believers of the assembly, we recognize our responsibility to support the needy servants of God. அதே விதமாக elders of the விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாமும் கூட நம் மத்தியிலே பிரயாசப்படுகிற தேவையுள்ள மூப்பர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே பண உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. And that is the teaching of the Bible. இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியம். And if we have failures in any area, நமக்கு இந்த காரியங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தோல்விகள் இருக்கும் என்றால், let us be right with the scriptures. நாம் வேத வசனத்தோடு நாம் ஒத்து போவோம். Let us be right with the Lord. நாம் கர்த்தரோடு கூட சரியான நிலைமையிலே காணப்பட வேண்டும். Let us be right with the elders of the assembly. சபையினுடைய மூப்பர்களோடும் சரியான நிலைமையிலே நாம் காணப்பட வேண்டும். May God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.